வணக்கம். விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பழுப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய காடைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான முக்கியமான சிறப்பு அம்சங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த காடைகளோட பெயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சன்கரி காடைகள்னு சொல்லுவாங்க. இந்தியாவோட இருக்கக்கூடிய உணவு தேவையில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த பறவைகளை சொல்லலாம். பறவைகளில் கோழிகள், காடைகள், கிண்ணி கோழி, வான்கோழி போன்ற எத்தனையோ வகையான பறவை இனங்கள் சொல்லலாம். அதில் முக்கியமானது இந்த காடைகளையும் சொல்லலாங்க. நம்ம தமிழகத்தில் அதிக லெவலில் பார்த்திங்கன்னா காடைகளோட தேவைகள் இருக்குங்க. காடைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான நாட்கள்லேயே அதிக லெவலில் லாபம் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்களாக இருக்குங்க. வெறும் 45 நாள்லேயே பார்த்திங்கன்னா இறைச்சிக்காக இந்த ஜப்பானிய காடைகள்லாம் விற்பனை செய்ய முடியுங்க. அதே போல் பெரிய லெவலில் மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியதில்லை. இப்போ பாய்லர் கோழிகளில் கூட பார்த்திங்கன்னா 45 நாளில் நம்ம லாபம் எடுக்க முடியும். ஆனால் பார்த்திங்கன்னா அதிக லெவலில் மெயின்டைன் பண்ணணும். அதே போல் குறைவான லாபம் தான் கிடைக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா இந்த ஜப்பானிய காடைகளில் கிடையாதுங்க. ஜப்பானிய காடைகளில் மெயின்டெனன்ஸ் பெரிய லெவலில் தேவை கிடையாது. ஆனால் அதிக லெவலில் நம்மளால் லாபம் ஈட்ட முடியுங்க. இந்த ஜப்பானிய காடைகளை விட ஒரு சிறப்பான காடைகளை உருவாக்கணுங்கிறதுக்காக மத்திய பறவை ஆராய்ச்சி நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா நிறைய வகையான ஆய்வுகள் பண்ணி ஒரு 6 வகையான இனங்களை உருவாக்குனாங்க. அதில் ஒரு முக்கியமான இனங்களாக இருக்கிறதாங்க இந்த சன்கரி காடை இனங்கள். பார்க்குறதுக்கு பழுப்பு மற்றும் வெள்ளை நிறங்களில் இருக்கோங்க. அதாவது இதோட மார்பு பகுதியில் வெள்ளையாக இருக்கும். இதோட ரெக்கைகள் பார்த்திங்கன்னா பழுப்பு நிறமாக இருக்கோங்க. இதை உருவாக்கின இடம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஏவியன் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு சொல்லுவாங்க. இதோட முதல் லெட்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஹரிங்கிற வார்த்தை இந்த காடைகளுக்கு முன்னாடி இடப்படுத்திப்போங்க. ஹரி சன்கரின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது இது எப்படி பார்த்திங்கன்னா நம்ம பேருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இனிஷியல் மாதிரி இந்த காடைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு இனிஷியல்னு கூட சொல்லலாம். சரி, இந்த காடைகளில் அப்படி என்னப்பா சிறப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜப்பானிய காடைகள் ஒரு 8 வாரங்களில் எந்த லெவலுக்கு வெயிட் வருமோ அதை விட பார்த்திங்கன்னா இந்த காடைகள், இந்த சன்கரி காடைகள் பார்த்திங்கன்னா ஒரு 5 வாரங்கள்லேயே வெயிட் அதிகமாகிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 200க்கும் மேற்பட்ட முட்டைகள் இடக்கூடிய ஒரு தலை சிறந்த இனம்னு சொல்லலாம். அதாவது இரட்டை தேவைக்காக தான் வளர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இனங்கள்ங்க. அதிக லெவலில் முட்டையும் தரும். அதே போல் குறைவான காலகட்டங்களில் அதிக லெவலில் இருத்தியும் தருவாங்க. ஒரு 5 வாரங்கள்லேயே பார்த்திங்கன்னா 175லேருந்து 182 கிராம் வரைக்கும் வெயிட் வருவாங்க. இது ஜப்பானிய காடைகளில் 8 வாரங்களில் வரதை விட பார்த்திங்கன்னா வெயிட் கொஞ்சம் கூடயே வருவாங்க 5 வாரங்களில். அதனாலேயே இந்த காடைகள் பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் பெரிய லெவலில் ஃபேமஸாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. தென் இந்தியாவில் கொஞ்சமாக பரவிக்கிட்டு இருக்குங்க. ஒரு 8 வாரங்களில் முட்டையிட ஆரம்பிக்குங்க. முட்டைகள் எப்பயும் போல் காடை முட்டைகள் போல தாங்க இருக்கும். 200க்கும் மேற்பட்ட முட்டைகள் இடக்கூடிய தன்மை கொண்டது. முட்டைகளோட வெயிட்டு கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். 10லேருந்து 12 கிராம் வெயிட்டு வரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இந்த காணொலி வாயிலாக இந்த சன்கரி காடை இனங்களை பற்றி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான தகவல்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நான் நம்புறேன். இது போன்ற வித்தியாசமான தகவல்கள் நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.